இப்போ நாகரிகத்தின் வளர்ச்சியில ஏன் ஆறுகள் வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது? குறிப்பா சொன்னா இங்க நைல் நதி மட்டும்தான் அவங்களுக்கு அந்த வாட்டர் சோர்ஸ். இல்லைன்னா நைல் நதி இல்லைன்னா அது பாலைவனம் தான் அது. ஆமா. அதாவது இப்போ முதல் கட்டமாக மலையை தாண்டி அவனது உணவு எங்க கிடைக்குது அப்படின்னு பார்த்தா காட்டுல வேட்டையாடக்கூடிய மிருகங்கள். அடுத்தால நெருப்பு கண்டுபிடிக்கிறான், நெருப்பை பயன்படுத்த பழகுறான். அடுத்த அளவு உணவு சோர்ஸ் வந்து எங்க போகுது அப்படின்னு சொன்னா மீன்கள். அது மாதிரி அந்த தண்ணீரை சார்ந்து ஒரு நாகரிகம் வந்து டெவலப் ஆக ஆரம்பிக்குது. ஏன்னா மனிதன் விவசாயம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கும் போது மனுஷன் விவசாயன்றதே கிட்டத்தட்ட இன்னைக்கு தேதிக்கு ஒரு 5000 வருஷம் முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டான். அந்த ரிவர் பெட்ல தான் எல்லாருமே முதல்ல செட்டில் ஆகுறாங்க. நீங்க எல்லா இடத்துலையும் பார்க்கல. அது சிந்து சமவெளினா அந்த சிந்து, அதுக்கு ஏன் சமவெளின்றாங்கன்னா நதி இருக்கும், நதிக்கு இந்த பக்கத்துல பார்த்தா கரை பெருசு மேடா இருக்கும். அது வந்து சமவெளின்றது. இன்னொன்று நதி பள்ளத்தாக்கு, அந்த பக்கம் வந்து பள்ளமா இருக்கிற பகுதியில விவசாயம் பண்ணுவாங்க. இது வந்து கிராம பகுதியில் தென் தமிழகத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லுவாங்கன்னா ஊர்க்காடு வயக்காடும்பாங்க. ஆத்தோட மேடான பகுதியில் இருக்கிறது ஊர்க்காடு, ஆத்தோட பள்ளமான பகுதியில் இருக்கிறது வயக்காடு.